இன்னைக்கு வந்து சாரிய ப்ளீட் பண்ணலாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்ன நேரமோ தெரியல. இந்த சாரிய ப்ளீட் பண்ணவே வரல. சாரி ரொம்ப மொடன்னு இருந்துச்சு. இப்பதான் நான் இந்த ட்ரிக்க வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து செம்மையா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. சாரிய வந்து நல்லா உல்டா பண்ணிட்டு நான் வந்து ஒரு அயனிங் வந்து நான் குடுத்துக்கிறேன். அதாவது ஆப்போசிட் சைட் ஆஃப் த சாரி. அயன் பண்ணிட்டு என்னோட ஷோல்டர் பார்ட்ல வந்து அதாவது என்னோட பல்லு பார்ட்ல வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் மெஷர் பண்ணிட்டு அதையுமே நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுதான் வந்து என்னோட கைட்லைனாவுமே இருக்க போகுது. இது இன்னொரு ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு எண்டை வந்து இந்த கைட்லைன்ல கொண்டு வந்து வச்சுட்டு நான் மறுபடியும் வந்து நான் அயன் பண்ணிக்கிறேன். இதே ஸ்டெப்பை வந்து நான் ரிப்பீட் பண்ணிட்டே வந்து இருக்க போறேன். ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப குட்டியான ஒரு போர்ஷன் வந்து கிடைக்கும். இதை ஆனால் நல்லா அயனிங் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த லைன்ஸ் வந்து செம்மையாக வந்து மார்க் ஆகும். இப்படி நம்ம அயன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த அளவுக்கு குட்டியான ஒரு போர்ஷன் வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து சாரியை நல்லா விரித்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து நம்ம விட்டு விட்டு நம்ம வந்து நம்ம சாரியை வந்து எடுத்துகிட்டே நம்ம போனோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து அதை வந்து ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்துடும்.